வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் உதயநாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நாடாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் புதுமை கண்டுபிடிப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் தொழில்துறை உள்கட்டமைப்பு வசதிகள் போன்றவை நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா பங்கேற்று உரையாற்றுகையில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக நாளை காலை 10 மணி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு மும்பை வாங்கடே மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.